திருப்பாடல் 32. எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேர் பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, எவரது மனதில் வஞ்சமில்லையோ அவர் பேர் பெற்றவர். என் பாவத்தை அறிக்கையிட்டவர் நாள் முழுவதும் தான் கதறி அழுததால் என் எலும்புகள் கலன்று போயின. ஏனெனில் இரவும் பகலும் உன் கை என்று எனக்கு எதிராக ஓங்கி நின்றது. கோட்டையின் வறட்சி போல் என் வலிமை வறண்டு போயிற்று. என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறி கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். ஆகவே துன்ப வேளையில் அன்பர் அனைவரும் உம்மை நோக்கி மன்றாடுவர். பெரு வெள்ளம் பாய்ந்து வந்தாலும் அவர்களை அது அணுகாது. நீரே எனக்கு புகலிடம், இல்லையெனில் என்னை நீர் பாதுகாக்கின்றீர். மீட்பினால் எனும் ஆரவாரம் என்னை சூழ்ந்து கொளிக்க செய்கின்றீர். நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன். கடிவாளம் பூட்டி வாரினால் இழுத்துக்கு உன்னை பின்தொடர்ந்து வராதது குதிரை போன்றே, ஓரேறு கழுதை போன்றோ அறிவிலியாய் இருக்காதே. பொல்லாருக்கு வரும் துன்பங்கள் பல. ஆண்டவரின் நம்பிக்கை கொள்வோரை அவரது பேரன்பு சூழ்ந்து நிற்கும். நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். ஏனெனில் நீங்கள் அனைவரும் மகிழ்ந்து பாடுங்கள். இது இறைவனின் அருள்வாக்கு. இறைவாக்கு புகழ். நன்றி.